இந்த மண் பாத்திரத்தில் தான் இப்போ நம்ம சூப்பரான முட்டை குழம்பு வைக்க போகிறோம். அதுக்காக நான் அடுப்பை பற்ற வச்சு குழம்பு சட்டியை வச்சுக்கிட்டேன். எண்ணெயை ஊற்றி கடவுள் பருப்பு பெருஞ்சீரகம் போட்டுக்கிட்டேன். தாளிப்பை கொடுத்துக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிலையை எடுத்து நம்ம போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கலை கொடுத்துருவோம். அப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கிடுவோம். தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டு வதங்கிக்கிட்டே இருக்கும்போது நல்லா ஒரு கிண்டலை கொடுத்துருவோம். இந்த குழம்பு இந்த பாத்திரத்தில் மண் பாத்திரத்தில் சமைக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ 3 முட்டை வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கிடுவோம். இப்போ தேங்காய், வெங்காயம், தக்காளி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஏன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக வரணும்ல, அதுக்காக. இப்போ ஒரு 3 ஸ்பூன் நான் குழம்புத்தூள் போட்டுக்கிறேன். இதில் எல்லாமே ஜீரகம், மல்லி, பெருஞ்சீரகம் எல்லாம் கலந்து அரைச்சிருக்கேன். 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் வெங்காயம், தக்காளி இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் கொஞ்சோண்டு போட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா வாசம் எப்படி வருது பாருங்கள். கொஞ்சோண்டு அந்த தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை கழுவி அதையும் ஊற்றிக்கிடுவோம். ஒரு கலக்கல் கொடுத்துருவோம். கலக்கி விட்டுக்கிறோம். மண் பாத்திரத்தில் குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அந்த நாளில் மண்பானையில் சமைச்சு சாப்பிட்டவங்க நிறையா நாள் வாழ்ந்துருக்காங்க. அப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இந்த பவுலில் தான் நம்ம இந்த முட்டையை கட் பண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு கல்லில் செல்லு வச்சுருக்கேன். அதனால் நான் முட்டையை கட் பண்ணி அதில் ஊற்றி தான் ஊற்ற போகிறேன். ரெண்டாவது அடுப்பை சிம்மில் வச்சிடணும். ஏன்னா அது சூடாகும் போது கொதித்து அப்புறம் முட்டையெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக அடுப்பை சிம்மில் வச்சாலும் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். தலை கொதிக்குதா. சூப்பரான ஒரு முட்டை குழம்புக்கு நம்ம இப்போ உடச்சி ஊற்றிக்கிட்டோம் பாருங்கள். 3 முட்டையுமே நம்ம ஊற்றியாச்சு. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இது சுடு சாதத்துலேயும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்கள் எழுதி சாப்பிடக்கூடிய ஒரு முட்டை குழம்பு தான். மிளகுத்தூள் நிறையா சளி, இருமல் இந்த தொந்தரவுக்கெல்லாம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். நீங்களும் இது போல் குழம்பு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. ஓகே, நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். பன்னீர் பாக்கியலட்சுமி சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.